வேலை தேடுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐ மீன் கட் ஷார்ட் அப்புறம் நௌக்கரி எல்லாத்துலேயும் போட ஆரம்பித்தேன். 20 days ஆச்சு, ஒரு ரிப்ளை ஒரு கால் பேக்கு எனக்கு வரவே இல்லை. ஒரு வேளை டிசிஎஸ்லேருந்து வேலையை விட்டது எனக்கு ரொம்ப அதெல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஸோ ஒரு மாதிரி சில பேர் அவங்களோட தனி வெப்சைட்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, நான் ஃபிக்மாவில் பண்ணியிருந்தேன். 8 இன்டர்வியூ கிட்ட அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த ஐடியா ஸ்டார்ட் பண்ணுறப்ப வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ளோலாம் ஈஸியாக போயிடும். ரியோன்னு ஒரு கம்பெனியில் UI/UX டிசைனராக ஜாயின் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணதுக்கு நல்ல பேக்கேஜோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்ட் 2. எஸ், இந்த வீடியோவில் நான் ஒருத்தர் இன்வைட் பண்ணியிருக்கேன். இவரும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஹி வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலி இவரோட ப்ராஜெக்ட். அண்ட் ஹி வாஸ் ஹியர் டு ஷேர் அபவுட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ அவுட். இவர் எப்படி டெவலப்பராக இருந்து அண்ட் தென் UX/UI டிசைனாக மாறினார். நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷர் பற்றி பார்த்தோம். பட் இன் திஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து எப்படி கரியர் சேஞ்ச் பண்ணார் UX/UI and how he got interested towards that and what are the difficulties he faced during searching for job and attending the interviews and everything. He's here to share with us. Let's get into the video. Hi Ajit, welcome to the channel. Yeah, hi Dharni. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், நல்லா இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். எக்ஸ்பிரஷனே வித்தியாசமா இருக்கு. ஐ திங்க் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். அதுல உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இப்போ கரண்டா அந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ரியோன்னு ஒரு கம்பெனியில் UI/UX டிசைனராக ஜாயின் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாள் ஆகுது ஜாயின்? March 1st ஜாயின் பண்ணேன். 1 month ஆக போகுது. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் நீங்கள் எப்போ முடிச்சிங்க? படிச்சு மென்டரிங் செக்ஷன் எப்போ முடிஞ்சு உங்களுக்கு? மென்டரிங் செக்ஷன் வந்து கரெக்டாக January ஸ்டார்ட்ல முடிஞ்சது. ஓகே, January ஸ்டார்டிங்ல முடிஞ்சு. ஆமாம். ஓகே, கூல். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு வேலை தேடுறது? 1.5 மாதம் கிட்ட ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் இன்டர்ன் ஒன்று எனக்கு கிடச்சிது. நான் அங்கே ஒரு 10 to 15 days ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிகிட்டே நான் சைட்லேயும் இது தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் கிடச்சிது. ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 20 days ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுவர் பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட். நீங்க உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல ஸ்டார்டிங் வாட் யூ வாண்ட் டு சே அபௌட் யூ. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டில் படித்தேன். 2016 to 2020 பாஸ்ட் அவுட். கரெக்டாக பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே எனக்கு டிசிஎஸில் வேலை கிடைச்சிருச்சு தெய்வமாக. அதனால் அங்கே ஜாயின் பண்ணிட்டு நான் கொரோனாவில் தான் ஐ மீன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஓகே ஜாலியாக ஓரளவுக்கு போச்சு. ஐ மீன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒரு 3 months நான் RFSல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் 3 months வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு 3 months வந்து பேக் எண்டு ஸ்ப்ரிங் பூட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு 3 months வந்துட்டு டிசைனர்ஸோட கொஞ்சம் லைட்டாக ஒர்க் பண்ண மாதிரி. ஐ மீன் ரொம்பலாம் இல்லை, அவங்க கொஞ்சம் ரெக்குவயர்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க, நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி வெப் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணி முடிச்ச அப்புறம் திருப்பி பேக் எண்டில் போட்டாங்க. பேக் எண்டில் போட்ட அப்புறம் எனக்கு 3 மாதம் இதுலன்னு சொல்லிட்டு எதில் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஐ மீன் டிமாண்டில் என்ன இருக்குது, ஐ மீன் ஃப்யூச்சருக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சப்போ UI/UX வந்துட்டு ஓகே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ப்ளஸ் எனக்கும் அது கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுற மாதிரி இருந்ததால் சரி ஓகே எதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். அதனால் டிசிஎஸில் படிக்கிறப்பே அவங்களோட எஜுகேஷன் இதெல்லாம் இருக்கும்ல, யூடமி அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு முதல்ல என்னென்னா ஐ மீன் UI/UXனால் என்னென்னு முதல்ல கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஐ மீன் அந்த ப்ராசஸ் எப்படின்னு தெரியல. அதனால் நான் XD டேரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். டூலு படிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஐ மீன் ரெடி பண்ணேன். அது கரெக்டாக 2021 Janல ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, 21 Janல ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாம், XD தான் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஆமாம், XD படிச்சுட்டு எனக்கு அந்த UX கான்செப்ட்லாம் ஒன்றும் தெரியாது. டூல் கற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த கலர் டைப்போகிராஃபி ஐ மீன் அந்த ஸ்பேசிங் அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்ததால் அங்கே யூடமிலே ஒரு ஐ மீன் படிக்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது நான் பண்ணிவிட்டு நானும் பிஹான்ஸில் போஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் டிசைனர்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணி காமிச்சேன். ஐ மீன் பேசி இது எப்படி இருக்குன்னு. எல்லாரும் அது வந்து இது என்ன மொபைல் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து பண்ணது வெப்சைட்டு அப்படின்னு. அவங்க அப்பயே தெரிஞ்சிடுச்சு ஓகே நம்ம எதாவது தப்பு பண்ணுறோம், ஐ மீன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் UX கோர்ஸ்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். படிச்சுட்டு நான் நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது இன்னும் எனக்கு ஃபுல்லாக எனக்கு மைண்டில் வந்து ஸ்டக் இன்னும் நிற்கலை. அது படிச்சுட்டு நான் ப்ராக்டிக்கலாக நான் பண்ணி பார்க்கல. அதான் நான் பண்ண பெரிய தப்பு.
அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒரு நான் அப்புறம் டிசிஎஸ்லேருந்து வேலையை விட்டேன். ஐ மீன் சரி இதுதான் மாற போகிறேன்னு ஆயிடுச்சு. அதனால நான் சரி வேலையை விட்டீங்க? எது புரியல? தைரியத்துல வேலையை விட்டீங்கன்னு கேட்டேன். இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். தைரியம் வீட்டில் பேசிட்டேன். ஐ மீன் வீட்டிலலாம் முதல்ல எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட போகிறேன், நான் கரியர் மாற்ற போகிறேன், இன்றைக்கி இதெல்லாம் பிடிச்சிருக்கு. நான் அந்த 3 மாதம் படித்தேன்ல, படிச்சுட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். படிக்காமல் நான் எதுவும் பண்ணலை. சரி படித்த அப்புறம் ஓகே இதில் பண்ணலான்னு தெரிஞ்ச அப்புறம் கரெக்டாக அந்த 1 இயர் எனக்கு பாண்டு முடிஞ்சதும் நான் பேப்பர் போட்டு நான் ரிலீவ் ஆகிட்டு இப்போ 2020 பிப்ரவரியில் ரிலீவ் ஆனேன். ஓகே. அப்போ ரிலீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நானே கொஞ்சம் செல்ஃபாக படிக்க ஆரம்பித்தேன். யூஎக்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிது. கொஞ்சம் குட்டி ப்ராஜெக்ட் பற்றி தெரியுது. ஐ மீன் எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடச்சிது. ஆனால் எனக்கு ஃபுல்லாக யூஎக்ஸ் பற்றி ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை. யூஐ பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஐ மீன் இப்படி தான் இருக்குன்னு. ஆனால் யூஎக்ஸ் பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் தான் உங்களோட மென்டர்ஷிப்போட ப்ரோக்ராம் தெரிய வந்துட்டு உங்ககிட்ட ஜாயின் பண்ண அப்புறம் தான் ஐ மீன் யூஎக்ஸ்னால் என்ன, யூஐனா என்னன்னே எனக்கு தெரிஞ்சுது. என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு ஃபுல்லாக எனக்கு ஐ மீன் கிளியராக புரிஞ்சுது. நீங்கள் ஒரு ஐ மீன் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்லுவீங்களா, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன். அதில் தான் எனக்கு என்ன ப்ராசஸ் என்ன ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிது. அதனால தான் நான் கிளியராக பண்ண முடிஞ்சது எல்லா ஸ்டெப்ஸையும். ஓகே 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 தட்ஸ் கிரேட். ஓகே ஃபைன். உங்களோட ஜர்னியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ எது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா எந்த பார்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது? படிக்கிறப்ப சொல்கிறீங்களா இல்லை இல்லை உங்களோட ஓவரால் ஜர்னியில் இப்போ படிக்கிறதுலேருந்து வேலை தேடுற வரைக்கும் எது கஷ்டமாக இருந்தது, எது ஓகே ஈஸியாக இருந்ததுன்னா? படிக்கிறது வந்து கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் பிடிச்சி படித்தா கஷ்டமாக தெரியாது. அது ஏன்னா ஒரு டாபிக் பற்றி நான் இந்த கஸ்டமர் ஜேர்னி மேப்பிங் படிக்கிறப்பலாம் எனக்கு எடுக்கிறப்போ லைட்டாக புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு 1 hour ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் நானே செல்ஃபாக போய் தேடி பார்த்துட்டு எப்படி கஸ்டமர் ஜேர்னி மேப்பிங்னா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுன்னா அது அந்த ஐடியா ஸ்டார்ட் பண்ணுறப்ப வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ளோலாம் ஈஸியாக போயிடும். வேலை தேடுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐ மீன் எல்லாத்தையும் ப்ராஜெக்ட் ரொம்ப டவுட் வர சிச்சுவேஷன் தான் அதுதான். வேலை தேடுறது நம்ம இதுக்கு ஓகேவா இல்லையா அந்த டைம் வந்து அப்பதான். ஸோ நீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? எல்லா ப்ராஜெக்ட் ஐ மீன் iOS ப்ரெசன்டேஷன், ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்டேஷன், வெப்சைட் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு சரி ஓகே எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண அப்புறம் ஓகே நம்மளுக்கு வேலை கிடச்சிட்டு நான் ஜாலியாக இருந்தேன். ஆனால் அதுதான் இல்லை. உடனே நான் ஐ மீன் லிங்க்டின், ஏஞ்சல் லிஸ்ட்டு, ஐ மீன் கட் ஷார்ட்டு, அப்புறம் நௌக்கரி எல்லாத்துலேயும் போட ஆரம்பித்தேன். போட்டுட்டு நான் ஓகே ஒரு 10 daysல ஏதாச்சும் ரிப்ளை வரும்னு பார்த்தா 20 days ஆச்சு, ஒரு ரிப்ளை ஒரு கால் பேக்கு எனக்கு வரவே இல்லை. எனக்கு என்னடா இது ஒருவேளை டிசிஎஸ்லேருந்து வேலையை விட்டது எனக்கு ரொம்ப அதெல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஸோ ஒரு மாதிரி என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி இன்னும் ஐ மீன் கொஞ்சம் அந்த லிங்க்டின்ல என் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி பிஹான்ஸில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதில் எடுத்து போட்டுட்டு ஒன்றா தேடுறப்போ அப்புறம் என் கனெக்ஷன்ஸை வந்து நான் அதிகம் பண்ணிட்டு ஐ மீன் இப்போ சில பேர் போஸ்ட் போடுவாங்கள்ல லிங்க்டின்ல, அவங்க டேரெக்டாக நான் மெயில் பண்ணி ஐ மீன் அந்த மாதிரி தான் தடிச்ச அப்புறம் தான் இந்த ஒரு இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிது ஏசிமெட்ரின்னு ஒரு கம்பெனிலேருந்து. ஐ மீன் அது வந்து நான் நிறைய அப்ளை பண்ண அப்புறம் ஒன்று கால் பேக் வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ வந்துட்டு நார்மலாக பேசினாங்க. ஹெச்ஆர் கால் பண்ணிவிட்டு பேக்கேஜ்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டாஸ்க் ஒன்று ஷெட்யூல் பண்ணாங்க, யூஐஎக்ஸ் டாஸ்க். ஐ மீன் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுற மாதிரி. அதுவும் முடிச்சு கொடுத்த அப்புறம் ஒரு 5 days வெயிட் பண்ண அப்புறம் அவங்க சிஇஓவே கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் நல்லா இருந்தது, நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு நான் அதில் என்ன ஐ மீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் என்ன போட்டேன்னா யூசர் ஃப்ளோ, டாஸ்க் ஃப்ளோ, அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்லாம் பண்ண அப்புறம் வயர் ஃப்ரேம்ஸ்லாம் போட்ட அப்புறம் நான் இந்த டிசைன் பண்ணி கொடுத்தேன். அவர் அதனால இம்ப்ரெஸ் ஆகிட்டார். மிச்சவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் டிசைன் மட்டும் போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் எடுத்ததால ப்ளஸ் நான் வந்துட்டு அவங்க கொடுத்த டைம் வந்து 2 days கொடுத்தாங்க. நான் 1 dayலேயே நான் முடிச்சு சப்மிட் பண்ணேன். அதனால அவங்க வந்துட்டு ஓகே நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல இன்டர்ன் கம் ஜாப் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஐ மீன் இமிடியேட் ஜாயினிங் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் வேலையை விட்டதால ஒரு 5 daysல நான் ஜாயின் பண்ணிவிட்டு இன்டர்ன் நல்லா ஆஃபராக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். சரி ஓகே இதோட நிப்பாட்டாமல் நான் சைட்லேயும் வேறு தேடலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். லிங்க்டின்லாம் அப்ளை பண்ணிட்டே இருந்தப்போ ரியோலேருந்து இந்த கால் பேக் வந்துச்சு எனக்கு. இது கரெக்டாக இப்போ நான் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு 1.5 மாதம் கழிச்சு ஐ மீன் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு அந்த தாட்டில் இருக்கும்போது கரெக்டாக நிறைய வந்துச்சு. நான் ஒரு 8 இன்டர்வியூ கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்ட் டிசைன் டாஸ்க் பார்ப்பாங்க.
பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்டடா இல்லாட்டி எனக்கு கால் பேக் எதுவும் வராது, அந்த மாதிரி தான் இருந்தது. வந்தது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்தது இந்த ஏசிமெட்ரின்னு ஒரு கம்பெனிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து ரியோலேருந்து எனக்கு கால் பேக் வந்துச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு அவங்க ப்ராடக்ட் மேனேஜர் என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு அந்த இன்ட்ராக்டிவ் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பண்ண சொல்லியிருந்தீங்க, உங்களோட இதில் வந்துட்டு நீங்கள் இன்ட்ராக்டிவ் போர்ட்ஃபோலியோ பண்ணுங்கள், அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் அதை பண்ணேன். அதில் நான் சர்டைன் காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரோட்டோடைப்பிங்லாம் ஃபிக்மாவில் இப்போவே சில பேர் அவங்களோட தனி வெப்சைட்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, நான் ஃபிக்மாவில் பண்ணியிருந்தேன். அது அந்த லிங்க்கு தான் நான் என்னோட ரெஸ்யூம்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதனால் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிட்டு என் ப்ராஜெக்ட்லாம் படிச்சுட்டு அவங்க வந்தாங்க. வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு. நானும் அவங்க கம்பெனி முன்னாடியே அதை பற்றி படிச்சுட்டு போயிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு. ஏன்னா நான் சொல்லப்போ அவங்களுக்கும் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் என் மேலே வந்துருச்சு ஃபஸ்ட்டு இதுலேயே. பண்ணி முடிச்ச அப்புறம் அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்டட் சிடிசி எல்லாமே கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு நான் அது எல்லாமே ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இதில் கரெக்டாக நான் என்ன தேவையோ அதை சொல்லிட்டேன். சொன்ன அப்புறம் செகண்ட் ரவுண்ட் அந்த நாளே வந்துட்டு இன்னொரு லைவ் செஷன் மாதிரி ஒன்று வச்சாங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சைன் அப் பேஜ் டிசைன் பண்ணுங்க. அதுவும் பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு 5 days வெயிட் பண்ணேன். 5 days வெயிட் பண்ண அப்புறம் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ஏர்பிஎன்பி வெப்சைட்டை வந்து ரீடிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 1 week டைம் கொடுத்தாங்க. நான் ஒரு 2 daysலேயே பண்ணி கொடுத்துட்டேன். டிசைன் சிஸ்டம்லாம் நல்லா இது பண்ணிட்டு என்ன தேவையோ ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டேன். பண்ணி கொடுத்துட்டு ஒரு 4 to 5 daysல வந்துட்டு லாஸ்ட் ரவுண்ட் யூ ஹவ் பீன் செலக்டட் ஃபார் லாஸ்ட் ரவுண்டு ஹெச்ஆர் கால் பண்ணி சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளவு ரவுண்ட்ஸ் போச்சு? 4 rounds போச்சு. 4 rounds போச்சு. எப்பயுமே 2 rounds தான் மேக்ஸிமமாக இருக்கும். இது எல்லாம் 4 rounds வரைக்கும் போச்சு. ஓகே, லாஸ்ட் ரவுண்ட் வர வரைக்கும் ஒரு ஆஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கோம்ல. கரெக்ட். லாஸ்ட் ரவுண்ட் முடிச்ச அப்புறம் கூட எனக்கு பயமா இருந்துச்சு, என்னடா ஆகுமா ஆகாதான்னு. அப்புறம் வெயிட் பண்ணதுக்கு நல்ல பேக்கேஜோட ஆஃபர் வந்துருச்சு. ஓகே, if you are like if you don't mind, you can share your package as well. எனக்கு நான் வந்து 6.5 to 7 வரைக்கும் போட் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு 6.5 lakhs கொடுத்துட்டாங்க. ஓகே, நீங்க டெவலப்பரா இருந்தீங்கல்ல, எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எனக்கு வந்து 1.5 years இருந்துச்சு. 1.5 years of experience இருக்கு. அதுல இருந்து நீங்க 6.57 இருக்கு. ஆமா, ஆனா அவங்க கம்பெனி பொறுத்தவரையும் என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இதை அவங்க பார்க்கவே இல்லை. என்ன நாலேஜ் இருக்கோ அதுதான் அவங்க பார்க்குறாங்க. ஓகே, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடரே பண்ணல. நான் நடுவில் எனக்கு பிரேக் எடுத்தது கூட அவங்க கன்சிடரே பண்ணல. நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான் போனாங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ நம்ம பேசுறதுல தான் இருக்கு. அதனால சோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூக்கு லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணது வந்து எனக்கு செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு அப்பதான் போறேன். வீடியோ கால் ஆன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. நான் ப்ரிப்பேரே பண்ணல. எனக்கே தெரிஞ்சிருச்சு. சரியாவே நான் ஒழுங்காவே ப்ரிப்பேர் பண்ணலாங்க வந்து ஸ்டக் ஆனேன். ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. வேர்த்தெல்லாம் ஊத்துருச்சு ஃபஸ்ட்டு போகிறப்ப. எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. அப்பயே தெரிஞ்சிருச்சு, ஓகே இது செட் ஆகாது. இந்த இன்டர்வியூ போய்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சொன்ன மாதிரி எனக்கு 1 weekல வந்துட்டு யூ ஹேவ் பீன் நாட் செலக்டட்னு வந்துருச்சு மெயில். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே எங்கேயும் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் எல்லா வீடியோஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுட்டு நோட்ஸில் எடுத்துக்கிட்டேன். அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுவோம். டிஃபைன் பண்ணிட்டு என்ன டிசைன் ப்ராசஸ், எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ப்ரோக்கன் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு அது எழுதிட்டு ஒரு ஃபேஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம ப்ராஜெக்ட்ஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் அந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் எல்லாம் ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்ன பண்ணுமோ அதை ஒரு இதை ஃபுல்லாக சொல்லிட்டு வந்துட்டு டிசைன் போடுறப்ப இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணேன்னா எதுக்காக நான் மொபைல் சூஸ் பண்ணேன் அதுன்னு சொல்லணும். ஏன்னா சில பேர் வந்து கேட்பாங்க, ஏன் நீங்கள் வெப்சைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, நான் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அதனால நான் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸோ நீங்கள் கேட்ட எல்பிஏ நீங்கள் கேட்ட பேக்கேஜ் வந்து ப்ரீவியஸ் பேக்கேஜோட ஏதாவது கம்பேர் பண்ணாங்களா டிஸ்கஸ் பண்ணுறப்போ? ப்ரீவியஸ் பேக்கேஜ்னா ப்ரீவியஸ் கம்பெனி கேட்டாங்க. ஆமா கேட்டாங்க. அது ஓகே, அப்போ எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க? அப்போ 4 lakhs வாங்கியிருந்தேன். ஓகே, அதுல இருந்து நீங்க அப்படியே லைக் how much hike? I think ஒரு 80% கிட்ட ஹைக் பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன். சோ people are okay with that. நீங்க கேக்குறப்ப அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க.
நான் என் ப்ராஜெக்டில் இம்ப்ரெஸ் ஆனதால ஓகே சொல்லிட்டாங்க அவங்க. மேபி இல்லைன்னா அவங்க யோசிச்சிருக்கலாம். நல்ல ஒர்க் இருந்தா ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் சில கம்பெனிஸ்லலாம் நான் கேட்டேன். ஐ மீன் 5.5 தான் கேட்டேன். ஃப்ரெஷருக்கு அவ்வளோ அதிகம்ப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. மேபி இந்த கம்பெனியில் நான் கேட்கலாம். ஐ மீன் கம்பெனியோட பேக்ரவுண்டில் ஸ்டடி பண்ண அப்புறம் தான் நான் இந்த சிடிசி கேட்டேன். மற்ற கம்பெனிஸ்னால் நான் அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் பேஸாக இல்லை சர்வீஸ் பேஸாக பார்த்துட்டு தான் நான் இது பண்ணேன். இவங்களோட என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு அவங்க கம்பெனி சைஸு என்ன இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் கேட்டேன் அவங்க எப்படின்னு. அதுவும் டிஃபர் ஆகும். ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ கோட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அது கேட்க முடியும் கரெக்டாக. எந்த பார்ட் ரொம்ப ஈஸி, படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது உங்களுக்கு டிசைனில்? படிக்கிறதுனா எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது, ஈஸியாக எதுவும் இல்லை. டிசைன் பண்ணுறதும் கஷ்டமாக தான் இருந்தது. டிசைன் பண்ணிட்டு இது ஃபீட்பேக்ஸ் வரப்போ ஐ மீன் கொஞ்சம் தப்பு நம்ம பண்ணது அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. எவ்வளோ டைம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ, படிக்கிறப்போ லேர்ன் பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ மேக்ஸிமம் டு மினிமம் டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? யூஎக்ஸ் படிக்கிறப்ப நான் ஐ மீன் ஒரு காலையில் ஆரம்பிச்சுன்னா ஒரு 10 மணி ஆரம்பிப்பேன். 10 மணி படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். நான் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உட்காருவேன். சில டைம் லஞ்சு ஸ்கிப் ஆகிடும். அப்படியே நான் அதிலே முழுக்கிட்டு அப்படியே படிச்சுட்டே இருப்பேன். ஒரு 5-4 நிப்பாட்டிட்டு திருப்பியும் பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டு மூடு இருந்தால் திருப்பியும் பார்ப்பேன். படிச்சுட்டு அந்த ஒரு ஆவரேஜ் பார்த்தா ஒரு டெய்லி 5 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே, ஃபைனல் திங். ஸோ என்ன நீங்கள் இனிமேல் லைக் மேபி who wants to try career change பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு what do you want to say exactly? UI UX படிக்கணும் இல்லை இதுக்கப்புறம் நான் வந்து கெரியர் டவுட்டில் இருப்பாங்க நிறைய பேர். வாட்ஸ் யுவர் அட்வைஸ்ன்னு இல்லை, பட் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன? ஸ்டார்ட் பண்ணுறதுனா உடனே ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஐ மீன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 months ஒரு ஏதாச்சும் ஒரு பேசிக் கோர்ஸ் எடுங்க. ஐ மீன் ஆன்லைன்லேயே ஃப்ரீ கோர்ஸ் இல்லாட்டி ஏதாச்சும் டெமோ கிளாஸ் மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு ஒரு 1 month வந்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஐ மீன் டிசைன்லாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்ச அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ மீன் ஓகே இது பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த 1 monthலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில பேருக்கு வந்துட்டு ஐ மீன் அந்த ஒர்க்கில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இது மாறினா ஓகேன்னு ஈஸின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க யூஐவிஎக்ஸ். ஆனால் யூஐவிஎக்ஸ் ஈஸி கிடையாது. மற்ற ஒர்க் மாதிரி தான் அது. க்ரியேட்டிவ் திங்ஸ் நிறைய வேணும். ஐ மீன் இப்போ இந்த பட்டன் ப்ளேஸ் பண்ணால் எதுக்கு, இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலாம் எதுக்கு இது வச்சிங்கன்னு கூட கேட்பாங்க. அதுக்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக தெரியும்னா யூஎக்ஸ் பற்றி நம்ம படித்தாகணும். அதனால் நம்ம போடுற எஃபர்ட் தான். எடுக்கிறதுனா எடுத்துகிட்டு தாராளமாக படிக்கலாம். இந்த ஃப்ரீ டைம்ஸ்லாம் படிங்க. படித்த அப்புறம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே இப்படி தான் இருக்கும்னு சொன்ன அப்புறம் அப்படியே வேறு ஏதாச்சும் கோர்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை செல்ஃபாகவே படிக்கிறதுனா இல்லை மென்டார்ஷிப் ஏதாச்சும் ஹையர் பண்ணி படிக்கிறதுனா பண்ணுவேன். எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க்ல? நான் வந்து ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. போயிட்டுருக்கு, டெவலப்பிங்கில் தான் இருக்குது. அதுக்கு நான் மேபி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு யூஐ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ நல்லா பிடிச்சிருக்கு, ஜாலியாக தான் போகுது. முன்னாடி ஒர்க் பண்ணதோட ஜாலியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் எப்படா தூங்கி எழுந்திரிச்ச அப்புறம் கனவுலலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் ஃபஸ்ட்டுலாம். இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. மேபி பிடிச்சதால நல்லா இருக்கு. Congratulations Ajit. I think 1 month complete ஆயிரும் நினைக்கிறேன் கொஞ்சம்னால. ஆமா, and உங்களுக்கும் தேங்க்ஸ். ஐ மீன் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாமல் வந்தேன். யூஐவிஎக்ஸில் உங்களோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணேன். நிறைய லேர்னிங் இருந்துச்சு. ஐ மீன் டெய்லியும் ஒரு டாஸ்க் கொடுப்பீங்க. ஐ மீன் பண்ணிட்டு வந்து படிக்கிறதுக்கு ஐ மீன் அதுதான் இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கரியர் ட்ரான்சிஷனுக்கும் கரெக்டாக வந்தது. கரெக்டாக மீன் உங்களோட இது பார்த்தேன், இன்ஸ்டாவில் பார்த்துட்டு வந்தேன். கரெக்டாக ஆயிடுச்சு. Okay, I'm also happy very much. ரொம்ப okay, thank you so much for joining the call. உங்களோட டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். And then yeah, we can connect once நீங்க அடுத்து இன்னும் நல்லா வளரணும்னு I'm wishing you. Yeah, sure Dharni, thank you. Bye. Yeah, do subscribe to Dharni Subramanian channel. Thanks for the promotion. Okay, bye Ajit. Bye.